என்பது 90s காலம். கல்யாணம் என்றாலே அது ஒரு ஃபங்க்ஷன் மட்டுமில்ல, ஒரு ஊரே சேர்ந்து கொண்டாடும் திருவிழா. வாட்ஸ்ஆப் இன்வைட் இல்ல, ஃபோன் கால்ஸ் கூட ரொம்ப குறைவு. வீடு வீடாக சென்று கண்டிப்பா குடும்பத்தோட வரணும்னு அழைத்த காலம் அது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன நாளிலிருந்து வீட்ல சந்தோஷம் ஆரம்பம். வாசல் முழுக்க பெரிய கோலம், வாழை மரம் கட்டி அலங்காரம். உறவினர்கள்லாம் முன்னாடியே வந்து தங்கி விடுவாங்க. கேட்ரிங் கிடையாது. அத்தை, மாமி, சித்தி எல்லாரும் சேர்ந்து பெரிய பாத்திரத்தில் சமையல். சிரிப்பு சத்தம், பாத்திர சத்தம், குழந்தைகள் ஓடும் சத்தம், மாப்பிள்ளை வரவு. கல்யாண நாள் காலை தூரத்திலிருந்து நாதஸ்வரம் சத்தம் கேட்டாலே ஊருக்கே தெரியும் மாப்பிள்ளை வந்துட்டார்னு. டிஜே இல்லை, ஆனா அந்த நாதஸ்வரம் சத்தம் மட்டும் மனசுல இன்னும் ஒலிக்குது. வெள்ளை வேஷ்டி சட்டையில் சிறு வெட்கத்தோட நடந்து வரும் மாப்பிள்ளை. பின்னாடி உறவினர்கள் கூட்டம். அதுக்கப்புறம் அனைவரும் காத்திருக்கும் தருணம். மல்லிகைப்பூ வாசனையோட, வெட்க சிரிப்போட மணப்பெண் மெதுவா நடந்து வருவாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல, பியூட்டி பார்லர் இல்ல, ஆனா இயற்கை அழகு மட்டும் நிறைய. அந்த சிரிப்புல இருந்த உண்மையான சந்தோஷம் இப்பவும் மறக்க முடியாதது. முகூர்த்த நேரம் நெருங்கும். ஐயர் மந்திரமோத அனைவரும் அமைதியா காத்திருப்பாங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம்னு சத்தம் எழுந்தவுடனே ஒரே நொடியில் தாலி கட்டப்படும் அந்த தருணம். அக்ஷதை தூவி ஆசிர்வதிக்கும் உறவினர்கள். சிரிப்பு, சந்தோஷம், கண்ணீர் அனைத்தும் சேர்ந்த ஒரு நினைவு. அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்ப்பது கல்யாண சாப்பாடு. பஃபே சிஸ்டம் இல்ல, வரிசையா தரையில் உட்கார்ந்து வாழை இலையில் சாப்பிடும் சந்தோஷம். ஒருத்தர் வந்து கேப்பாங்க, சாம்பார் இன்னும் கொஞ்சம் வைக்கட்டா? பாயசம் வேணுமா? அந்த அன்புதான் உண்மையான ஸ்பெஷல் டிஷ். மாலை நேரம் வந்ததும் ஒவ்வொருத்தரும் விடை பெற ஆரம்பிப்பாங்க. பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லும் பெரியவர்கள், புதிய வாழ்க்கைக்கு செல்லும் மணமக்கள், கண்ணீர் கலந்த சிரிப்போட. அந்த கால கல்யாணம் பெரிய செலவுகள் இல்ல, ஆனா பெரிய மனசுகள் இருந்தது. ஹெச்டி கேமரா மெமரிஸ் இல்ல, ஆனா மனசுல பதிந்த நினைவுகள் மட்டும் இன்னும் அழியாமல் இருக்குது.